ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் பயன்படுத்தலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் 5லேருந்து 6 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் சேர்த்துக்கோங்க. இது கூட சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் 2ஆக உடைச்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா மைல்டான ஒரு காரம் இருக்கும். இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நீங்கள் எப்படி சேர்க்குறீங்களோ சுவையும் அதே மாதிரி தான் கிடைக்கும். ரொம்ப புளிப்பாக சேர்த்திங்கன்னா தோசை புளிப்பாக கிடைக்கும். ஸோ லைட்டான புளிப்போ இல்லைன்னா புளிப்பு இல்லாத தயிரோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். தோசை சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்க்குறேன். இந்த சோடா உப்பு மாவில் ஒரே வேணால் கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே உங்களுக்கு சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மாவு அரைச்சதுக்கு அப்புறமா 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு மாவு ரெஸ்ட்டில் விடுங்க. அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா ரவை நல்லா சாஃப்டாகி தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு ரெஸ்ட்டு விடுறதுக்கு டைம் இல்லை, அதே மாதிரி சோடா உப்பு சேர்க்குறதுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னா மாவு அரைச்ச உடனே சோடா உப்பு சேர்க்காம தோசை செய்யலாம். என்னென்னா கொஞ்சம் ரஃபாக கிடைக்கும். மற்றபடி சுவையில் எந்த மாற்றமும் இருக்காது. மாவு நம்ம நார்மலாக தோசை மாவு கரைப்போம் இல்லையா, சேம் அதே பதத்தில் மாவு கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா தோசை மாவு நீத்த மாதிரி ஆகிடும். இதே ரொம்ப கெட்டியாக மாவு கரைச்சிட்டிங்கன்னா தோசை ரொம்ப ரஃபாக கிடைக்கும். ஸோ கரெக்டான பதத்தில் மாவு கரைச்சிக்கோங்க. இப்போ தோசை செய்யலாம். பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் பேனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டாக பேன் இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோசை ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் தோசை வெந்துடுச்சு. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தோசை வேகும்போது பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்குது. சைட் டிஷ் எல்லாமே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் மூடி போட்டு வச்சுடுங்க. 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும். அவ்வளோதான், தோசை வெந்துடுச்சு, எடுத்துடலாம். தோசை கலர் பாருங்கள், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைட் க்ரீன் கலரும் மேலே அந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா தோசையும் செஞ்சுக்கோங்க. 5 நிமிஷத்துலேயே மாவு ரெடி பண்ணி ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா நைட் டின்னருக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். சீரகம் இஞ்சி சேர்த்துருக்கனால தோசை நல்லா மணமாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கனால நல்லா சுவையாகவும் இருக்கும். ஒரு மிளகாய் சேர்த்துருக்கனால மைல்டான ஒரு காரம் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. வெறும் தோசையே சாப்பிட்லாம். குட்டி பசங்களுக்கு சைட் டிஷ் இல்லாமல் வெறும் தோசையை கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தோசை சுடும்போது எண்ணெய்க்கு பதில் நெய் பயன்படுத்தி பாருங்கள், இன்னமும் நல்லா மணமாக இருக்கும். நான் இந்த தோசைக்கு வெங்காயம் கார சட்னி செஞ்சுருக்கேன். இந்த தோசைக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெங்காயம் கார சட்னி, அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றபடி சைட் டிஷ் செஞ்சுக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.